திமுகவினர் பொட்டு வைக்கக்கூடாது என திமுக எம்பி ஆர் ராசா கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் போகல வச்சுங்க வேணாம்னு சொல்றாரு. ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கை கட்டி சங்கியும் கை கட்டினா எவன் சங்கி எவன் ஆணுக்கு. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க, உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுது வச்சுதான் வச்சுங்க, எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சுருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசியல் முடியும். கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அழிந்துவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. கடவுளுக்கு தேவைப்படாம வச்சுக்கலாம். அதெல்லாம் சொல்றேன், தயப்படி மாணவர்கள் போட்டோ எடுங்க. அதுக்காக சாமி சொல்ல, அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் போகல வச்சுங்க வேணாம்னு சொல்றாரு. ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கை கட்டி சங்கியும் கை கட்டினா எவன் சங்கி எவன் ஆணுக்கு. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க, உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுது வச்சுதான் வச்சுங்க, எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சுருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசியல் முடியும். ஒரு புறம் நலசட்ட உதவிகள் செஞ்சாலுமே கவுன்சிலர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் 2 கவுன்சிலர்கள் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது திமுக கவுன்சிலர்கள். திமுக பெரிய பின்னடைவா இல்லையா? மற்ற கவுன்சிலருக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இது எப்படி பின்னடைவு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இது நியாயமான ஆட்சி, நீதி தேவன் ஆட்சி. பழைய எம்ஜிஆர் பட பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றன. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்றார். அதுபோன்ற தன் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தவறு என்று தெரிகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கின்ற நியாயத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பது இது போன்ற செயல்களால் தொடர்ந்து பொதுமக்களிடமும் மற்றவர்களிடம் நன்மதிப்பை தான் பெறுகிறாரே தவிர இதனால் இயக்கத்திற்கோ தலைமைக்கோ எந்த விதமான அவப்பெயரும் இல்லை. சார், கரை வேட்டி கட்டியவர்கள் பொட்டுலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா பேசியிருக்காரு. ஏற்புடையது அது அவரோட கருத்தாரெல்லாம் எங்க தலைவர் அப்படி எதுவும் சொல்லல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.